ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் இப்போ நடக்க போகிற இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். அண்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரை பற்றி ஒரு ஃபுல் பிரேக்கப் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஏப்ரல் 2024 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் கையில் வச்சுருக்கோம். இங்கிலீஷில் 1 to 47 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 1ல் 1 to 14 வரைக்கும் 1 மார்க் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு 1 to 3 3 கொஷினுமே சினானிம் தான் கேட்பாங்க. இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஆன்டிசிபேட்டுக்கு ஆன்சரு ஆப்ஷன் ஏ 4C. அடுத்து ரெண்டாவது கொஷினு கேஸு, இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் டி ஸ்டேரு. அடுத்து மூணாவது கொஷினு ஹிஸ்டரிக்கல், இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் சி எமோஷ்னல். அடுத்தது ஆன்டனிம்ஸு, கொஷின் 4 அசெண்டிங்கு, அதுக்கு ஆப்போசிட்டு ஆப்ஷன் டி டெசெண்டிங். அடுத்து அஞ்சாவது கொஷின் ஆஃப்லைன்ட்டு, இதுக்கு ஆன்டனிமு ஆப்ஷன் ஏ புவர். அடுத்து ஆறாவது கொஷின் ஸ்ட்ரேஞ்சு, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி யூஷுவல். இப்போ 1 to 6 வரைக்கும் சினானிம் ஆன்டனிம். இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் உள்ள கிளாசரி அண்ட் ஆன்டனிம்ஸ் ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். கிளாசரியில் மீனிங்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன செய்யணும், அதுக்கான ஆப்போசிட் மீனிங்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸு, அப்புறம் ஸ்கூலில் வச்ச டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தில் உள்ள சினானிம்ஸு அண்ட் ஆன்டனிம்ஸை கலெக்ட் பண்ணி சினானிம்ஸு வித் ஆன்டனிம்ஸு, அதுமாரி ஆன்டனிம்ஸு வித் சினானிம்ஸு சேர்த்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா இதை 1 to 6 வரைக்கும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்மு. இதில் எஸ்கிமோ கேட்டிருக்காங்க. எஸ்கிமோ அதுக்கு ஆன்சரு, அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்கிமோஸ். ப்ளூரல் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் 35ஆம் பக்கம் அண்ட் 176 பக்கத்தில் உள்ள ப்ளூரல் ஃபார்ம்ஸை படித்து வச்சுட்டாலே அதுலேருந்து ஒரு நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் கூட 35ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஜென்ரலாகவும் கேட்பாங்க. ஒருவேளை ஜென்ரலாக கேட்டால் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் எண்டிங் வேர்டு ஓ, எஸ், எக்ஸு, சிஹெச், டிஹெச் இதில் முடிஞ்சதுன்னா கடைசியில் இஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடும். மேங்கோ, மேங்கோஸு, பஸ், பஸ்ஸஸ்ஸு, பாக்ஸ், பாக்ஸஸ், மேட்ச், மேட்சஸ், பிஷ், பிஷஸ். ஸோ இதில் ஃபோட்டோ, ரேடியோ, வீடியோ, எஸ்கிமோ இது மட்டும் எக்ஸம்ஷனு. இதில் ஜஸ்ட் நம்ம எஸ் சேர்த்தோம் மட்டும்னா அது ப்ளூரலாக மாறிடும். இதில் எஸ் மட்டும் சேர்த்த போகும். இப்போ கூட நம்ம எஸ்கிமோ அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, அது இதில் தான் வந்திருக்கு. அப்போது இந்த ரூல்ஸையும் பார்த்துட்டு அதில் எக்ஸம்ஷனையும் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஃப் அண்ட் எஃப்இ வேர்ட்ஸ். எஃப் அண்ட் எஃப்இயில் முடிகிற வேர்ட்ஸு, இந்த எஃப் எஃப்இயும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக விஎஸ் சேர்த்தோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். காஃப், காவ்ஸு, நைஃபு, நைவ்ஸு. இதில் சீஃபு, டுவார்ஃபு, கல்ஃபு போன்ற வேர்ட்ஸ்லாம் எக்ஸம்ஷன். இல்லை ஜஸ்ட் நம்ம எஸ் சேர்த்தாலே போதும், அது ப்ளூரலாக மாறிடும். அடுத்தது ஒய் எண்டிங் வேர்ட்ஸ். பேபி, இந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு மேலே ஐஎஸ் சேர்த்துனா அது பேபிஸ் அப்படின்னு ப்ளூரலாக மாறிடுது. பேபி, பேபிஸ். இதுலேயும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. பாய், டாய், மங்கி. இதில் ஜஸ்ட் நம்ம எஸ் சேர்த்தாலே போதும், அது ப்ளூரலாக மாறிடும். நெக்ஸ்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃபார்ம் வேர்ட்ஸ்லாம் எப்படி ப்ளூரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டேட்டம், இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா யூஎம்மில் முடிஞ்சிருக்கு. யூஎம் அண்டு ஓஎனில் முடிகிற வார்த்தைகள்லாம் யூஎம், ஓஎனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏ சேர்த்தோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். டேட்டம், டேட்டா. அதுமாதிரி இங்கே மீடியம், மீடியா. அஜெண்டம், அஜெண்டா. கிரைட்டீரியன், கிரைட்டீரியா. ஃபினாமினன், ஃபினாமினா அப்படின்னு ப்ளூரலாக மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஃபோக்கஸ், இந்த வார்த்தை யூஎஸில் முடிஞ்சிருக்கு. இந்த யூஎஸ் எடுத்து அது போல் ஐ சேர்த்துனா அது ப்ளூரலாக மாறிடும். ஃபோக்கஸ், ஃபூசி. லோக்கஸ், ரேடியஸ், சிலபஸ். இந்த வருஷத்தில் உள்ள அந்த யூஎஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ சேர்த்துனா அது ப்ளூரலாக மாறிடும். அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ், இது ஐஎஸில் முடிஞ்சிருக்கு. இந்த ஐஎஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அது போல் இஎஸ் சேர்த்தோம்னா அது ப்ளூரலாக மாறிடும். ஆக்சிஸ், ஆக்சிஸ். இப்போது க்ரைசிஸு, அனலைசிஸில் உள்ள அந்த ஐஎஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது போல் இஎஸ் சேர்த்தோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். அப்புறம் இண்டெக்ஸு,
இண்டெக்ஸு இஎக்ஸில் முடிஞ்சிருக்கு. இஎக்ஸில் முடிகிற வார்த்தை அல்லது ஐஎக்ஸில் முடிகிற வார்த்தைகள் என்ன செய்யணும், அந்த இஎக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐசிஇஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், இஎஸ் சேர்த்து அது ப்ளூரலாக மாற்றிக்கலாம். ஆப்ஷனில் எது இருக்கும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்பெண்டிக்ஸு, மேட்ரிக்ஸு, வார்டெக்ஸு. அந்த அப்பெண்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் எடுத்துகிட்டு ஐசிஎஸ், ஐஎக்ஸ் எடுத்துகிட்டு ஐசிஎஸ், இதுலேயும் ஏஎக்ஸ் எடுத்துகிட்டு ஐசிஎஸ் சேர்த்தாலும் அது ப்ளூரலாக மாறிடும். ஆல்கா, ஆல்கே. இந்த வேர்டு ஏவில் முடிஞ்சிருக்கு. ஏவில் முடிஞ்சிருந்தால் என்ன செய்யணும், பக்கத்தில் ஒரு ஈ சேர்த்தோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். ஆல்கா, ஆல்கே. அதுமாரி ஃபார்முலா, லார்வா, அலுமினா. இந்த வேர்ட்ஸோட எண்டிங்கில் ஈ சேர்த்தோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். அடுத்து இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸு. சைல்டு, சில்ட்ரன் வரும். ஆக்ஸு, ஆக்ஸன் அப்படின்னு ப்ளூரல் வரும். ஒரு சில வேர்ட்ஸுக்கு நடுவில் உள்ள வவல்ஸை மாற்றிட்டோன்னா அது ப்ளூரலாக மாறிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓயூஎஸ் இதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஐ சேர்த்தோம் அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடுது. மவுஸு, மைஸ். அதுமாரி லவ்ஸு, லைஸ்ன்னு வரும். ஃபுட்டில் இருக்கிற அந்த டபுள் ஓ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு டபுள் ஈன்னு மாற்றிட்டோம்னா அது ப்ளூரலாக மாறிடும். ஃபுட்டு, ஃபீட். அதுமாரி டூத்து, டீத்துன்னு மாறும். கூஸு, கீஸ் அப்படின்னு மாறும். மேனில் உள்ள அந்த ஏவை எடுத்துகிட்டு அது உள்ள ஈ போட்டுன்னா அது ப்ளூரலாக மாறிடும். மேன். அதுமாரி உமன், விமன் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸில் யூஸ்வலாக நம்ம எஸ் சேர்த்து அதை ப்ளூரலாக மாற்றிடுவோம். ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ளூரலாக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த பாசர்ஸ் பை அப்படின்னு மாறும். அதுமாரி கவர்னர் ஜென்ரல். இந்த இன்லா வேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ளூரலாக மாற்றணும். மதர் இன்லா, மதர்ஸ் இன்லா, அதுமாரி ஃபாதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ளூரலாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு மேன் சர்வெண்ட்டு. இந்த வேர்டில் 2 பார்ட்டையும் ப்ளூரலாக மாற்றினா தான் ப்ளூரலாக மாறும். மேன் சர்வெண்ட்டு, மென் சர்வெண்ட்ஸ். அதுமாரி உமன் சர்வெண்ட்டு, விமன் சர்வெண்ட்ஸ் அப்படின்னு மாறும். அடுத்து ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது, அப்படி இல்லைன்னா அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் இருக்காது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். அட்வைஸு, ஹேரு, இன்ஃபர்மேஷன், நியூஸு, ஃபர்னிச்சர், லக்கேஜ், ஸ்டேஷ்னரி, கேட்டில், டியர், ஸ்வைன், பைசன், ஷீப், ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ப்ரிமிசஸு, இன்னிங்ஸு. இந்த வேர்டெலாம் கொஷனில் கேட்டாங்கன்னா அதே வேர்டே நம்மளுக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. ப்ளூரல் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ஷன் கேசஸ் பார்த்தோம்ல, அதை நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. அப்புறம் ஃபாரின் வேர்ட்ஸ் எப்படி ப்ளூரலாக மாற்றுறது அதை பார்த்து வச்சுக்கிங்க. இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ளூரலாக மாற்றுற மாதிரி கேசஸ் அதை பார்த்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் இல்லாமல் ஒரே ஃபார்மில் வருதில்ல, அந்த வேர்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்ட்டில் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 8 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு. இந்த கொஷினில் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சைல்டோட சஃபிக்ஸு சைல்டு, ஆப்ஷன் டி ஹுட், சைல்டுஹுட் அது ஆன்சர் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 101, 105 இருக்கக்கூடிய எக்ஸசைஸு அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த கொஷின் பேப்பரில் கூட பேஜ் நம்பர் 101 இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த எக்ஸாம்பிள்லேருந்து கேட்கல, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷினில் வேர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ எது கொடுத்துருந்தாலும் கீழே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம சேர்த்து படித்து பார்க்கணும். சைல்டுஹுட், சைல்டுமென், சைல்டு, சைல்டியன் அதே படித்து பார்க்கும்போது இது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான வேர்டாக தெரியுது. அப்போ தான் ஆன்சர். ஸோ ஜென்ரலாக கேட்டால் கூட நம்ம ஈஸியாக அதை அட்டன் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 9 அப்ரிவியேஷன் இல்லைன்னா அக்ரோனிம்ஸ் கேட்பாங்க. இல்லை அப்ரிவியேஷன் ஏஏசி கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். இது டெக் ப்ளூமர் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்ரிவியேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ புக் பேஜ் நம்பர் 132 அண்ட் 133 உள்ள அந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஜென்ரலாகவும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட அந்த அப்ரிவியேஷனை கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 ஃப்ரேசல் வருது. ஐ நெவர் டேஷ் இந்த ஜிம், ஒர்க் அவுட் இந்த ஜிம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேஜ் நம்பர் 67, 68, 167 இதில் உள்ள எக்ஸசைஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கூட பேஜ் நம்பர் 68 தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% புக்கிலேருந்து கேட்குறாங்க. ஸோ புக்கில் உள்ளதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 காம்பவுண்ட் வேர்டு. இதில் வாட்ச் கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹாலு, வாட்ச் ஹவுஸ், வாட்ச்மேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா வாட்ச் ஹவுஸும் வருது, வாட்ச்மேன் வருது.
வாட்ச்மேன் தான் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள். இது 100ஆம் பக்கத்தில் இருக்குது. காம்பவுண்டரை பொறுத்த வரைக்கும் 100ஆம் பக்கம் 101ஆம் பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. அண்ட் இது ஜென்ரலாகவும் கேட்குறாங்க. இதையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்கிட்ட சேர்த்து வச்சு படித்து பார்த்தோன்னா இந்த வேர்ட் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுவே ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஈஸி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 ப்ரப்போசிஷன். The young seagull was alone dash his sledge. Alone on his sledge. ஆப்ஷன் பி அவங்க. ப்ரிப்போசிஷன் 43 44 பக்கத்தில் இருக்குது. ப்ரிப்போசிஷன் அண்ட் ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸு அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் லெசனில் உள்ள அந்த சென்டென்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது அதுலேயும் ஒரு சிலது கேட்குறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13 அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம். சிவா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. Shiva attends. Option A attends music classes regularly. Regularly, every day, always இதுமாரி வந்தாலும் இது சிம்பிள் பர்சன்டேஜ் தான். அப்போ ஆப்ஷன் ஏ அட்டென்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் புக் பேஜ் நம்பர் 77, 80, 82, 175, 176, 178 இதில் பக்கத்தில் உள்ள எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த கேள்வி கூட 77ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்வியை பேர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, மற்றபடி அதே தான் சென்டென்ஸ். ஸோ இதை தவிர வேறு எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னா டென்ஸு, வாய்ஸு, இஃப் கிளாஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், இந்த கிராமர் ஏரியெல்லாம் தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 அப்ராப்ரியேட் லிங்கர்ஸ். கால் மீ டேஷ் யூ நீட் மணி. கால் மீ இன்கேஸ் யூ நீட் மணி. ஆப்ஷன் ஏ இன்கேஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேஜ் நம்பர் 102லேருந்து 105ஆம் பக்கம், 144, 201 இதில் உள்ள எக்ஸசைஸ் நல்லா தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை 104ஆம் பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 to 14 வரைக்கும் புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸு அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதை நம்ம தரவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே இந்த பார்ட்டில் நம்ம மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 செக்ஷன் 1 ப்ரோஸ் 2 மார்க்ஸ். இந்த கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் கேட்டிருப்பாங்க. வாட் woke up the mother? The slamming of the door. What woke upனு இருந்தால் slamming of the door. கொஸ்டின் நம்பர் 16 which devices are controlled using active control? ஆக்டிவ் கண்ட்ரோலர் அப்படின்னு கேட்டால் டிவி, ப்ளூரே, மியூசிக் பிளேயர். ஆக்டிவ் கண்ட்ரோலர் அந்த டிவைசஸ் கேட்டால் இதுதான் ஆன்சர். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 17 why did Holmes want Smith to treat him? Smith to treat him அப்படின்னு கேட்டால் to make him confess the murder. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 18 what was Frank sorry for? Frank sorry for அப்படின்னு கேட்டாலே not learning his French lessons. அதுதான் நம்ம சேனல்லேயே 2 மார்க்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதில் கொஷினில் உள்ள கீவேர்டு அண்ட் அதுக்கு ஆன்சர் எப்படி நம்ம ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்ற மெத்தட்லாம் போட்டிருக்கோம். அதை தரவாக பார்த்துட்டு போங்க. அதை பார்த்தாலே 2 மார்க் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்த செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 22 வரைக்கும் போயம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். இதில் 4 செட்டு கொடுத்துருப்பாங்க. 4 செட்டில் எனி 3 அட்டன் பண்ணணும். ஒரு செட்டில் 2 போயம் லைனு அண்டு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஏபி அப்படின்னு. இந்த கொஸ்டினில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா போயம் லைனில் உள்ள வரக்கூடிய வேர்ட்ஸ் அல்லது இப்போ இந்த போயம் லைனே அதுக்கு ஆன்சராக வரும். இந்த 19வது கொஸ்டின் பாருங்கள், கிரம்பிள் ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஏ வேர் டஸ் த ஃபேமிலி லீவ். இந்த லீவ் அப்படின்ற கீவேர்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து ஆன்சர் எழுதிடலாம். அதுமாரி பி இந்த கொஸ்டின் நம்ம படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 20 த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு. இல்லை அந்த போல்டு அப்படின்ற வார்த்தையை கீவேர்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமின் அப்படின்னு ஆன்சர் ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். அப்புறம் வாய் டிட் த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரம்பிள் அப்படின்னா இந்த ட்ரிப் அண்ட் ட்ரம்பிள் அப்படின்ற வார்த்தையை கீவேர்டு எடுத்துக்கிட்டு வித் கோல்டு அப்படின்னு எழுதிடலாம். இல்லை வின்டர் சீசன் தான் அதுக்கு ஆன்சர், பட் கோல்டு கூட நம்ம எடுத்து ஆன்சர் எழுதலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப். இல்லை வே அப்படின்ற கீவேர்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த லைன் எடுத்து அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பி ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்.
இல்லை ஜேர்னி அப்படின்ற வார்த்தையை கீவேர்டு எடுத்துக்கிட்டோன்னா வில் பி ஜாய், ஜேர்னி ஆஃப் லைஃப் வில் பி ஜாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22, த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ரெஃபர் கொஸ்டின் தான். இதில் யூங்கிற வேர்டு மிஷின்ஸ் ரெஃபர் பண்ணுது, அவர் டாஸ்க் அப்படின்றது மிஷின்ஸ் டாஸ்க்கு ரெஃபர் பண்ணுது. இப்போ 19லேருந்து 22 வரைக்கும் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த போயம் லைனை படித்து பார்க்கணும், அண்டு கொஷின்ஸை படித்து பார்க்கணும். கொஷின்ஸில் உள்ள கீவேர்டு அண்டு போயம் லைன்ஸில் உள்ள கீவேர்டு ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னா அதை எடுத்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இப்படி கேட்குறாங்க. இதுலேருந்து ஒரு 3 to 4 கொஷின் வரைக்கும், மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வரைக்குமே அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில கொஷின்ஸ் இந்த ரெஃபர் கொஷின் வருது, மீனிங்ஸ் கேட்குறாங்க, அல்லது ஸ்பீக்கர் யார், லிசனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுமாரி கொஷின்லாம் அட்டன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போயம், ரெஃபர், ஸ்பீக்கர், லிசனர், மீனிங்ஸ் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ போயம் 1 லைஃப், இல்லை ரெஃபர் கேட்டாலே போயிட்டு தான். லைஃப் போயதில் ரெஃபர் அப்படின்னு கேட்டாலே போயிட்டு தான். அண்டு இல்லை ஸ்பீக்கர் யாருன்னா போயிட். இந்த போயமில் மீனிங் கேட்டாங்க அப்படின்னா க்ரௌனு அதான் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் ப்ரைஸு, பொசிஷன். அடுத்து போயம் 2 த கிரம்பிள் ஃபேமிலி. இதில் ரெஃபர் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிரம்பிள் ஃபேமிலி தான் ஆன்சராக வரும். யூ அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் ரீடரை குறிக்கும். வி, அவர், அஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே த ரீடர் அண்ட் த போயட் ரெண்டு பேரையும் சேர்த்து குறிக்கும். இதில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா போயட். இதில் லிசனர் இல்லை, ஸ்பீக்கர் தான். இந்த போயமில் மீனிங் கேட்டாங்க அப்படின்னா க்ரௌல், லோ கட்ரல் சவுண்டு, க்ளூமி, சேட் அண்ட் ஹாப்பி, வாண்டரிங், வாக்கிங் எய்ம்லெஸ்லி. அடுத்து 3வது போயம் ஐ எம் எ உமன். இதில் ரெஃபர் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் உமன் தான் வரும். யூங்கிறது மட்டும் ரீடர், அப்படி இல்லைன்னா மேன் அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் ஸ்பீக்கர் போயட்டு. இதில் மீனிங்ஸ் பார்த்தோன்னா சம்மரு, ஸ்ப்ரிங்கு, தா, சா அப்படின்ற வேர்ட்ஸ் கேட்பாங்க. சம்மர் ஹாட் டைம்ஸு, ஸ்ப்ரிங் ஹாப்பினஸ், தான டேக்கிள், சான டீல். அடுத்து போயம் 4 தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இதில் ரெஃபர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்ட் த கிரிக்கெட் அதுதான் ஆன்சராக வரும். எந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் லைனில் வரக்கூடிய ஐ போயிட்டு குறிக்கும். இந்த போயமில் ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா இதுலேயும் தி ஆண்ட் த கிரிக்கெட் ரெண்டுமே வரும். அப்போ என்ன செய்யணும்? அந்த லைனை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுருங்க. லாஸ்ட் லைன் மட்டும் போயிட்டு குறிக்கும். இதில் மீனிங்ஸ் பார்த்தோன்னா கே, க்ரம் கேட்பாங்க. கேனா ஹாப்பி, க்ரம்னா பீஸ் ஆஃப் பிரெட். அடுத்து போயம் 5 தி சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். இதில் ரெஃபர் கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி த மெஷின்ஸ் அப்படின்னு எழுதுங்க. யூ, யுவர் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் ஹியூமனை குறிக்கும். அவர் டாஸ்க் அப்படின்னா மெஷின்ஸ் டாஸ்க்கை குறிக்கும். இதில் ஸ்பீக்கர் யாருன்னா மெஷின்ஸு, லிசனர் யாருன்னா ஹியூமன், இல்லைன்னா மேன் அப்படின்னு எழுதலாம். அடுத்து நோ மென் ஆர் ஃபாரின். போயம் 6 நோ மென் ஆர் ஃபாரின். இதில் வி, அஸ், அவர் இது எல்லாமே இந்த போயட் அண்ட் ரீடர் ரெண்டு பேருமே சேர்த்து குறிக்கும். தே, தயர், கண்ட்ரி பீப்புளை குறிக்கும். இந்த போயமில் ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா போயட்டு. மீனிங்ஸ் கேட்டாங்கன்னா லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு, பீட்ரேனா டிஸ்லாயல், டிஃபைல்னா டேமேஜ் த பியூரிட்டி. அடுத்து போயம் 7 த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். இதில் 8ங்கிற வீடு ஹவுஸை தான் குறிக்கும். 4வது ஸ்டான்ஸில் மட்டும் ட்ரீயை குறிக்கும். ஐ, மீ இந்த போயட்டை குறித்து வரும். யூ, யுவர் இந்த ரீடரை குறித்து வரும். இதில் ஸ்பீக்கர் இந்த போயட்டை. மீனிங்ஸ் கேட்டாங்கன்னா ரூமர்ஸு, ஃபால் ஸ்டோரி, ஃபேட்னா வேனிஷ். இதை ஒன் டைம் நல்லா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இதில் உள்ள கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். இதை தவிர புக் பேக்கில் உள்ள கிளாஸரி இருக்கும். போயத்துக்கு முன்னாடி கிளாஸரி இருக்குல்ல, அதில் உள்ள மீனிங் பார்த்துட்டு போயிடுங்க. ஏதாச்சும் 1-2 கொஷின் விட்டு போயிருந்தால் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 19லேருந்து 22 வரைக்கும் கொஷின்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். செக்ஷன் 3 கிராமர் செக்ஷனு 23லேருந்து 27 வரைக்கும் கிராமரில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. நமக்கு எப்பவுமே 23வது கொஷினில் வாய்ஸ் வரும். பட் இந்த கொஷின் பேப்பரில் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேட்டுருக்குறாங்க. He said I have bought 5 apples from the shop. இது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது ஸ்டேட்மெண்ட் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இந்த ஸ்பீச்சை மாற்றணும். He said, said மாறாது அப்படி தான் வரும். இதோட கன்ஜெக்ஷன் தட்டு, ஐ, ஹியா மாறும், ஹேவ், ஹேடாக மாறும். பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். He said that he had bought 5 apples from the shop.
இதில் இன்னும் எக்ஸசைஸ் பார்க்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 145லேருந்து 147 வரைக்கும் உள்ள இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்து தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 24, read the following sentence in other voice. Have you invited Raman to the party? இந்த கொஷின் பேப்பரில் கொஷின் டைப்பில் கேட்டிருக்காங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். கொஷின் டைப்பில் கேட்டதும் பேனிக் ஆகாதீங்க, அதுவும் ஈஸி தான். இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு கொண்டு போயிடுங்க. இதை ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டால் யூ ஹேவ் இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி அப்படின்னு வரும். அப்போ இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேவ் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 14லேருந்து 16 வரைக்கும் உள்ள எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள்ஸு அதெல்லாம் எல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க. குறிப்பாக அந்த அட்வைஸு, ரெக்வஸ்ட்டு, அப்புறம் இதுமாரி கொஷின் டைப்பில் உள்ளதையும் பார்த்து வச்சுக்கிங்க. அப்புறம் ஒமிட்டிங் த ஏஜென்ட்டு இதெல்லாம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக் பேக்லேருந்து இந்த மேக்ஸிமம் கேட்டுட்ருக்குறாங்க, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பங்க்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அது ஃபஸ்ட் லெட்டராக கேபிட்டலாக மாற்றணும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இடையில பேர் வந்தால் அந்த பேர் ஃபஸ்ட் லெட்டராக வந்து கேபிட்டலாக மாற்றணும். கொஷின் வேர்டில் ஆரம்பிச்சதுன்னா கொஷின் மார்க் போடணும், அவ்வளோதான். இன்வெர்டர் கமாஸ் போட வேண்டியதில் இன்வெர்டர் கமாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுவும் ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் 26, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸு. இல்லை சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஹீ ஃபாலோடு வாட் ஐ சஜஸ்டட். இதுக்கான ஆன்சரு ஹீ ஃபாலோட் மை சஜஷன். இந்த கொஷின் புக் பேஜ் நம்பர் 200, 201 பக்கத்தில் இருக்குது, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின் 201 பக்கத்தில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், 27. இந்த கொஷின் இருக்குது, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 105ல் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கும். அது கூட இல்லாமல் இது லெசன்லேருந்து ஒரு சில சென்டென்ஸை கேட்குறாங்க, அதையும் பார்த்து வச்சுட்டோன்னா இந்த டைப்பும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் 3ல் கொஷின் நம்பர் 23, 24, 25 ஒருவேளை இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனால் கூட 27வது கொஷின் வச்சு நம்ம இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 28 ரூட் மேப் கொஷினு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 168, 169 பக்கத்தில் ஒரு டீட்டெயிலில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய படம் போட்டு. அதில் உள்ள இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிட்டீங்கனாலே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. ஸ்டெப் டவுன் த ரோடு, ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், இடத்துல எதாலும் எழுதிக்கலாம். கோ ஸ்ட்ரைட்டு, டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட் போட்டுங்க. வாக் அலாங் த டேஷ் ரோடு, வாக் அலாங் த ஏதாச்சும் இந்த மெயின் ரோடு அல்லது ஜிஹெச் ரோடு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரோடு இல்லாமல் பஸாரு, ஸ்ட்ரீட்டு இதில் போனாலும் நம்ம என்ன செய்யலாம், வாக் அலாங் த பஸாரு, வாக் அலாங் த ஸ்ட்ரீட்டு அப்படின்னு எழுதிக்கலாம். வாக் பாஸ்ட் த டேஷ், இல்லை ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் நம்ம தாண்டி போகணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா வாக் பாஸ்ட் த டேஷ் போட்டுக்கலாம். வாக் பாஸ்ட் த ஷாப்பு, வாக் பாஸ்ட் த லைப்ரரி அது மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டோன்ட்னா அந்த டர்ன் நீங்கள் எடுக்காதீங்க, ரைட்டோ லெஃப்ட்டோ அந்த டர்ன் எடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு. யூ வில் ஃபைண்ட் த டேஷ் ஆன் யுவர் டேஷ், ரைட் ஆர் லெஃப்ட். நீங்கள் அது எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ உதாரணத்துக்கு இங்கே ஸ்கூல் கொடுத்துருக்காங்கல்ல, யூ வில் ஃபைண்ட் த ஸ்கூல் ஆன் யுவர், அது எந்த சைடில் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதலாம். லெஃப்டில் இருக்கா இல்லை ரைட்டில் இருக்கா அப்படின்னு எடுத்து எழுதலாம். நம்பர் கோ ஸ்ட்ரைட்டு, டேர்ன் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் வாக் அலாங் த காந்தி மெயின் ரோடு, வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாப்பு, டேர்ன் லெஃப்ட்டு, அப்புறம் யூ வில் ஃபைண்ட் த ஸ்கூல் ஆன் யுவர், இது ரைட் சைடில் இருக்குது இல்லை ரைட்டுன்னு போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் செக்ஷன் 1 ப்ரோஸ் பேராகிராஃப் 29லேருந்து 32 வரைக்கும் ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 1 to 4 யூனிட் வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 to 3 வரைக்குமாச்சும் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் 2 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும்.
அடுத்த செக்ஷன் 2 போயம் 5 மார்க்கு. போயம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனில் 2 கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் 33 34 போயம் பேராகிராஃப்ஸு. இதுலேயும் என்ன செய்யலாம், நம்ம யூனிட்டு 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதில் அட்லீஸ்ட்டு 3 யூனிட் வரைக்கும் வச்சு தர பண்ணிச்சிங்க. இன்னொரு கொஷின் நம்ம போய்டிக் லியூஸ் அட்டன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 35. இதை கவர் பண்ணிட்டோம்னா இது ஈஸியாக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 35 ரைமிங் வேர்ட்ஸு. ரைமிங் வேர்ட்ஸுக்கு ஃபால், டால், அடுத்து ரைம் ஸ்கீமு ABCC. இல்லை ஃபஸ்ட் லைனுக்கு A கொடுத்துக்கணும். அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது ரைமிங் இல்லை, அதனால் B கொடுத்துருக்கோம். அப்புறம் 3ஆவது லைனும் இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரைமிங் இல்லை, அதனால் C கொடுத்துட்டோம். 4ஆவது லைனு 3ஆவது லைனோட ரைமிங்கே இருக்குது, அதனால் இதுக்கும் C கொடுத்துட்டோம். அப்போ ABCCன்னு வரும். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் கேட்டுருக்குறாங்க, பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் எ ட்ரீ அப்படின்றது. மரம் உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது பெர்சானிஃபிகேஷன். இப்போ உயிரற்ற பொருளுக்கோ விலங்குகளுக்கோ மனிதனுடைய பண்புகளை கொடுத்தோம் அப்படின்னா அது பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் அப்படின்னா மனுஷன் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுங்க. பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இது தேர்ட் லைனில் கேட்டிருக்காங்க. தேர்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 தேர்ட் லைன் ஸ்ப்ரிங், சம்மர், இது அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். அந்த கொஸ்டின் நம்பர் 36 பார்த்தீங்கன்னா பேராஃப்ரைஸு. ஒருவேளை நம்ம படித்த பேராகிராஃப் எதுவும் வரல, நம்ம இந்த செக்ஷனில் எப்படியும் இன்னொரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் மினிமம் மார்க்காச்சும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு வேளை இது தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை கூட எழுதலாம். நான் கொடுக்குறது ஸ்லோ லேர்னருக்கானது, இதை நல்லா பார்த்து வச்சுட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 2-3 மார்க்காச்சும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் டேஷ், திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை டேஷ். இப்போ என்ன பண்ணணும், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம், போயம் நேம் தெரிஞ்சால் எழுதுங்க. திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை டேஷ். இதில் இந்த போயம் எழுதுன போயிட்டோட பேர். அடுத்தது இந்த போயிட் சேஸ் தட் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துருக்கிற போயத்தை அப்படியே எடுத்து எழுதுருங்க. அடுத்தது இந்த ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அண்ட் அலிட்ரேஷன்ஸ் ஆர் குட் இன் திஸ் போயம். பிசைட்ஸ் திஸ் த தீம் ஆஃப் த போயம் இஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. இந்த வேர்ட்ஸில் மட்டும் 35வது கொஸ்டின் பார்த்தோம்ல, அதில் உள்ள கொஸ்டின்லேயே இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டு ஆர் குட் இன் திஸ் போயம் எடுத்து எழுதுனா போதும். பிசைட்ஸ் திஸ் த தீம் ஆஃப் த போயம் இஸ் மீனிங்ஃபுல். இது மாதிரி அதெல்லாம் ஃபுல் மார்க் கிடைக்காது, ஆனால் ஒரு மினிமம் 2-3 மார்க் ஆச்சும் கிடைக்கும். அடுத்த செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரி செக்ஷனு. சப்ளிமெண்ட்ரியில் 5 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. 37 38. இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 37 கொஹிரண்ட் ஆர்டர். கொஹிரண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தெரியும் அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு கொஸ்டின் தப்பாக போனாலும் இன்னொரு கொஸ்டின் சேர்த்து தப்பாகிடும். இது நல்லா அட்டன் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி செக்ஷனில் அந்த ஸ்டோரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 38 ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. இந்த கொஸ்டினில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கீழே 5 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டின் ஒரு மார்க்கு. இதுக்கான ஆன்சர் பேராகிராஃபில் தான் இருக்குது. இப்போ இது ஈஸியாக எல்லாருமே அதை எழுதிடலாம். சப்போஸ் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கீவேர்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. வாண்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கா, அப்போ இந்த லைன் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு அட்வைஸ் அப்படின்றது. அட்வைஸ் அப்படின்னா ஏதாச்சும் செய்யணும் இல்லை செய்யக்கூடாதுன்ற மாதிரி இருக்குங்களா, அது அட்வைஸ். அப்போ அது எங்கே இருக்குது, இங்கே இந்த லைனில் இருக்குது, இஃப் யூ கோ குயிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு ப்ளே. அப்போ இந்த லைன் எடுத்து அப்படி எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது கிளாட். இந்த கிளாடுங்கிற வார்த்தை பாருங்கள், கிளாடுங்கிற வார்த்தை இந்த இடத்துல இருக்குது, அந்த லைன் எடுத்து அப்படி எழுதிடலாம்.
நெக்ஸ்ட்டு டெல்லுங்கிற வார்த்தை இங்கே இருக்கா, அப்போ இந்த லைன் எடுத்து அப்படி எழுதுருங்க. அப்புறம் ரிமெம்பர் வார்த்தை இங்கே இருக்கா, அப்போ இந்த லைன் எடுத்து அப்படி எழுதிடலாம். அடுத்து செக்ஷன் 4 ரைட்டிங் ஸ்கில் உள்ள 5 மார்க் கொஷின். இதில் 4 கொஷின் அட்டன் பண்ணோம். 39லேருந்து 44 வரைக்கும் 4 கொஷின் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 9, 10 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஒருவேளை அது இன்னும் ஈஸியான ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அழகாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு மேலே டாப்பிக்கு, கீழே அட்ரஸ்ஸு, இங்கே வெல்கம், இங்கே தேங்க்யூ, இந்த இடத்துல விசிட் ஆகிக்கணும். அதுமாரி போட்டுட்டு ஒரு படம் வரையணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ் ஒரு படம். அப்புறம் இந்த ஸ்லோகன்ஸ் இருக்குல்ல, கேட்சி ஸ்லோகன்ஸு, அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம அழகாக டிசைன் பண்ணி எழுதிட்டோம்னா ஃபுல் மார்க் கிடச்சிடும். இதில் மார்க்கு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கொஷினை நல்லா அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க. அண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டோன்ட் யூஸ் கலர் பென்சில், கலர் ஸ்கெட்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டில் படம் வரைய சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதில் கலர் பென்சில் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. பென்சிலில் படம் வரைங்க. அண்டு பிளாக் ஆர் ப்ளூ பென்னில் டிசைன் பண்ணுங்க. வேறு எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கொஷின் நம்பர் 40 லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 72, 172லேருந்து 174 பக்கம் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ், 199 பக்கத்தில் உள்ள எக்ஸாம்பிள்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அதை அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஷின் கூட 173 பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் டு எழுதிக்கிட்டு இந்த கொஷினில் உள்ளதை இதை மாரி மாற்றி எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் ஓரளவு ஒரு 2-3 மார்க்ஸ் கிடைக்கிற அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 41 நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இது நோட்டீஸ் ரைட்டிங் கேட்கலாம் அல்லது ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். 112, 113 பக்கத்தில் நோட்டீஸ் ரைட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அண்டு கொஞ்சம் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தரவு பண்ணிட்டு போயிட்டோன்னா இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த நோட்டீஸ் ரைட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் பாருங்கள். நோட்டீஸு, நேம் ஆஃப் த ஸ்கூலு, ப்ரோக்ராமு, டேட்டு. This is to inform you that our school is going to organize dash. All the students are requested to assemble in the dash. Tea and snacks will be provided. Fun activities will be conducted. Date, time, place. For more details, kindly contact the undersigned. Name designation. இதுதான் ஃபார்மேட்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் நேம் ஆஃப் த ஸ்கூல் திருச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம GHSS திருச்சி நீங்கள் எடுத்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. அதுக்கு அடுத்தது டேட்டு, எக்ஸாம் எழுதுகிற டேட்டு. அப்புறம் இந்த லைன் எடுத்து எழுதிக்கணும். ப்ரோக்ராமு எல்டர்ஸ் டே, ஆர்கனைஸ் எல்டர்ஸ் டே. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இந்த என்ன கொடுத்துருக்காங்க, கிரவுண்டா இல்லை ஆடிட்டோரியமாக கொடுத்துருக்காங்கலாம் பாருங்கள். இதில் என்ன ஆடிட்டோரியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆடிட்டோரியம் எடுத்து எழுதணும். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடடு. ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வில் ஆல்சோ பி கண்டக்டட். அடுத்த டேட்டு நோட்டீஸ் எழுதும்போது ஒரு 5 days தள்ளி நம்ம டேட் போட்டுக்கலாம். இப்போ 11ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா 5 நாள் தள்ளி 15 அல்லது 11ஆவது மாரி டேட் போட்டுங்க. டைமு, பிளேஸு, டைம் பொறுத்த வரைக்கும் 3:30 போட்டுக்கலாம் அல்லது 10 போட்டுக்கலாம். பிளேஸ்னால் ஸ்கூல் ஆடிட்டோரியம் போடுங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் த அண்டர்சைன்டு எடுத்து எழுதுங்க. அப்புறம் நேமில் நிக்கிதா, பாய்ஸ் நிக்கிலும் கேர்ள்ஸ் நிக்கிதான் எழுதுங்க. டிசிக்னேஷனில் ஸ்கூல் பீப்புள் லீடர் அதை எடுத்து எழுதணும். அவ்வளோ அது நோட்டீஸ் ரைட்டிங். இது இல்லாமல் ரிப்போர்ட் ரைட்டிங் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மாடலை பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கிராமட்டிக்கலாக ஒரு 5 to 6 சென்டென்ஸ் கரெக்டாக இருந்தாலே ஃபுல் மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஒரு வேளை சென்டென்ஸ் எழுத கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸுக்குள்ள சென்டென்ஸை மட்டும் எழுதுனா போதும். இந்த பிக்சர் ஷோஸ் ஏ ஆர் ஆன் டேஷ். ஐ லைக் த பிக்சர். ஐ நோ த மீனிங் ஆஃப் திஸ் பிக்சர். திஸ் பிக்சர் இஸ் கலர்ஃபுல். திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல். This picture is very nice. This picture is very much real.
ஐ சி டேஷ் இன் திஸ் பிக்சர். ஸோ இந்த லைன்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த பிக்சர் வந்து எடுத்து எழுதுருங்க. அது ஸ்லோ லேர்னர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்ஸ் வரைக்குமாச்சும் ஸ்கோர் பண்ணலாம். இன்னொரு மாடல் இருக்குது, இதையும் பார்த்துட்டு போங்க. இதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு, திஸ் பிக்சர் ஷோஸ் அ டேஷ், தேர் இஸ் எ டேஷ் இன் திஸ் பிக்சர் அப்படின்னா தேர் ஆர் டேஷ் இன் திஸ் பிக்சர். ஏதாச்சும் ஒரே ஒரு பையன் நிற்கிறான்னா தேர் இஸ் எ பாய் இன் திஸ் பிக்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை 2-3 பேர் நிற்கிறாங்கன்னா தேர் ஆர் 2 பாய்ஸ் இன் திஸ் பிக்சர் அப்படின்னு எழுதிக்கலாம். நிறைய பேர் நிற்கிறாங்க, தேர் ஆர் மெனி பாய்ஸ் இன் திஸ் பிக்சர் அதுமாரி எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பிக்சரில் உள்ளவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு அனிமல்ஸோ பேர்டோ அல்லது பீப்புளோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போடுறதுக்கு த பாய் இஸ் ஸ்டாண்டிங், இல்லை த பாய் இஸ் பிளேயிங். ப்ளூரல் இருந்துச்சுன்னா த சில்ட்ரன் ஆர் பிளேயிங், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாக்கிங், அதுமாரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் தேர் ஆர் டேஷ். இந்த பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துருங்க. அதை எடுத்து எழுதுங்க. பேக்ரவுண்டில் வந்து ஒரு மவுண்டெயின் இருக்கலாம், சன்ரைஸ் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த 3வது பிக்சர், இந்த பிக்சர் பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதை எடுத்து எழுதிடலாம். திஸ் பிக்சர் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ஹாப்பி ஆர் சேடோ எடுத்து எழுதுனா இதில் ஓரளவுக்கு ஒரு 4 to 5 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் நம்பர் 43, நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங். இதை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ்ன்னு தலைப்பு போட்டுக்கிட்டு அந்த பேராகிராஃபை தலைப்பு கொடுங்க. எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் ஒரே பேராகிராஃபாக மாற்றி ஹைஃபனேட்டட் பேராகிராஃப் கூட போட்டு எழுதி வச்சுருங்க. இல்லை நோட்ஸ் எழுதினாலும் சம்மரி எழுதினாலும் டாபிக் எழுதுருங்க. அண்டு சம்மரி எழுதுகிறவங்க பொறுத்த வரைக்கும் ரஃப் காப்பிக்கு கோடு வச்சுருங்க, அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க, அப்போ தான் அதில் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 44, எரர் ஸ்பாட்டிங்கு. எரர் ஸ்பாட்டிங் பொறுத்தவரையும் நம்மளுக்கு எல்லா கிராமர் ரூல்ஸும் தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இல்லை எர்த்து த எர்த்துன்னு மாற்றணும். ஏன்னா இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸுக்கு தான் நம்ம த ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் போர்ட் அவுட் சைட் ஒன்று இருக்குது, அது இட் இஸ் போரிங், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரலுங்கிறது ஐ வில் பி 15 மாற்றணும். ஹெர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது இஸ்ங்கிறது ஹார்ன் மாற்றணும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா இங்கே வெறுப்பும் ப்ளூரல் தான் இருக்கணும். ஆஸ் சோல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு எழுதிடலாம். இது எல்லாமே புக்கில் உள்ள எக்ஸசைஸ் தான். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் 41ஆம் பக்கம் இருக்குது, 2வது கொஸ்டின் 77ஆம் பக்கத்தில் இருக்குது, சி பார்த்தீங்கன்னா 12ல் இருக்குது, டி 175ஆம் பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, பட் இது கூட ஈஸி தான். இப்போ புக்கில் உள்ள எக்ஸசைஸ்லாம் பார்த்து போயிடுங்க. 12, 44, 83, 178, 174, 176ஆம் பக்கம். இதில் உள்ள இந்த எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்து 45ஆவது கொஸ்டின். 45ஆவது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மெமரி போயிருக்கு. லைஃப் போயிருக்கு, ஐ எம் எவரி உமன், த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸு, நோ மென் ஆர் வாரியர் எல்லாமே பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்து 46ஆவது கொஷினு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். இது 8 மார்க் கொஷினு. 46லேயே இந்த ஏஜ்டு மதர்லன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் 8 மார்க் கொஷின் அப்படிங்கிறதுனால ஸ்னாப்சிஸ் போட்டு மாரல் போட்டு அழகாக எழுதணும். முடிஞ்சால் அது கேரக்டர்ஸ் எழுதுங்க. கேரக்டர்ஸ் வந்து இந்த ஹின்ஸ்லேயே இருக்கும். அந்த எம்பரர் ஆஃப் ஷைனிங்கு, ஃபார்மரு, ஓல்டு மதர் எல்லாம் கேரக்டர்ஸு. இப்போ கேரக்டர்ஸ் தனியாக பாக்ஸ் போட்டு அதை வந்து சப் டாபிக்லாம் போட்டு எழுதுவீங்க. ஏன்னா அது 8 மார்க் கொஸ்டின் காம்போசிஷன் மாதிரி எழுதுனதுனால அப்படி எழுதினாலும் அது மார்க் கிடைக்கும். ஒரு வேளை அதில் மினிமம் ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்றவங்க பாடத்தோட டாபிக் போடுங்க, முடிஞ்சால் ஸ்னாப்சிஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு அரை பக்கத்துக்கு எழுதி வைங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47, ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். 47A பார்த்துக்கிட்டிங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து கீழே 4 கொஸ்டின் இருக்கும். அதுமாரி 47B பார்த்துக்கிட்டிங்கன்னா
போயம் கொடுத்து கீழே கொஷின் கேட்டிருப்பாங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, எல்லாருமே பேராகிராஃப் ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். இல்லை பாருங்கள், எல்லாமே ரொம்ப ஓப்பன் கொஷினாகவே இருக்குது. ட்ரெஷர் எங்கேயும் ட்ரெஷர் இருக்குது, அதை எடுத்து எழுதுற வேண்டியதான். ஸ்டார்ட் கலெக்டிங் இருக்குது, ஸ்டார்ட் கலெக்டிங் இருக்குது, எடுத்து எழுதுற வேண்டியதான். கண்டென்ட் அதை அப்படி எழுதுற வேண்டியதான். அப்புறம் ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன ரீடிங்னால என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஜென்ரலாக எழுதிக்கலாம். இப்போ நம்ம கொஷின் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம எந்த கொஷின் அட்டன் பண்ணலாம், இல்லை எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னென்னா, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள், எந்த கொஷினை விட்டு வந்துடாதீங்க. ஒரு வேளை அதை நம்மளால் படித்து எழுத முடியலன்னா கூட அதை எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ் எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணியாச்சும் அட்டன் பண்ணிச்சுட்டு வந்துருங்க. எந்த கொஷினை விட்டு வந்துடாதீங்க. அண்டு கொஷின் எழுதும்போது கண்டிப்பாக நம்பர் போடுங்க. கொஷின் நம்பர் போடலன்னா மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குது. 1 to 14 கொஷினுக்கு 1 மார்க்ஸ் எழுதும் போது கொஷின் நம்பர் வித் ஆப்ஷன் எழுதுங்க. அது மாதிரி கொஷின் நம்பர் 35ல் ஏபிசிடி அப்படின்னு 4 கொஷின் இருக்குது, அதை தெளிவாக போஸ்டிங் போடுங்க. அப்ரிசியேஷன் கொஷினில் போஸ்டிங் கரெக்டாக போடுங்க. அதுமாதிரி கொஷின் நம்பர் 38 எழுதும்போது அந்த கொஷின் நம்பர் போட்டு அதோடைய சப் கொஷின் நம்பர் அதையும் போட்டு ரோம் லெட்டரோ அல்லது ஏபிசிடி எதுக்கு இருந்தாலும் அதை போட்டு எழுதுங்க. கொஷின் நம்பர் 46ல் ஏவா பியா அப்படிங்கிறத தெளிவாக எழுதிட்டு அப்புறமா பேராகிராஃப் எழுதுங்க. கொஷின் நம்பர் 47லையும் ஏ அட்டன் பண்ணுறீங்களா இல்லை பி அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேராகிராஃப் கீழே கொஷின் கேட்டிருப்பாங்களே அந்த நம்பரையும் கரெக்டாக போடுங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா அட்டன் பண்ணுங்கள். Thank you.